ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஏடிங்கிறது பைசெக்டாரான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிளை கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை போய் சொல்லுது அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். இதுவும் ஈக்குவலாக இதையும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கோம், இதையும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ அதன்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன சொல்லுது? சொல்யூஷன் ஏபி பை ஏசி, அதாவது ஏபி பை ஏசி பிடி பை டிசி. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி இது கண்டிப்பாக பைசெக்ட் தான். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? ஏபின்னாது 5, ஏசி 10, பிடி 1.5, டிசி 3.5. இது டெசிமல் இருக்குது இல்லையா? அதை நம்ம முழு நம்பராக பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? இன்ட்டு 10 பண்ணால் என்ன வரும்? 5/10 ஈக்குவல் டு 15/35. இதில் எத்தனை 5 இருக்குது? 3. இது 7/5. இதில் 1/5, இது 2/5. 1/2 ஈக்குவல் டு 3/7. ஈக்குவல் ஆகுதா? இல்லை. அப்போது இது பைசெக்டார் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சம்மு பைசெக்டார் இல்லை. செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டோம். அதே கேள்வி தான். இதை நம்ம அதே ஃபார்மில் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. செக் பண்ணி பார்த்தலாமா? என்ன பாருங்கள். 4, ஏபி 4, ஏசி 6, பிடி 1.6, டிசி 2.4. டெசிமல் இருக்குது இல்லையா? அப்போ முதல்ல முழு நம்பராக மாற்றிடலாம். இன்ட்டு 10, ஒரு புள்ளிக்கு ஒரு 0. 4/6 ஈக்குவல் டு 16/24. இங்கே எத்தனை 2 இருக்குது? 2 டைம்ஸ் போயிடும் இல்லையா? இது 2, இது 3. இங்கே பாருங்கள், எத்தனை 8 இருக்குதுங்க? 2 8, இங்கே 3 8. சரியா? அப்போது 2/3 ஈக்குவல் டு 2/3. அப்போது கண்டிப்பாக இது ஆங்கிள் பைசெக்டார் தான். அவ்வளோதான் சார்.